சென்னை அருகே கண்ணகி நகரில் 17 வயது சிறுவனை பொய் வழக்கில் கைது செய்து காவல்துறையினர் சிறைப்பிடித்து துன்புறுத்தியதாக எழுந்துள்ள புகார் குறித்து விசாரிக்க காவல் ஆணையர் ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். இதுபற்றி நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், காவல்துறையினர் மீது சிறுவனின் குடும்பத்தினர் தெரிவிக்கும் புகார் என்ன? துரைப்பாக்கம் கண்ணகி நகரை சேர்ந்தவர் வின்சென்ட், இவரது மனைவி சுமதி. இவர் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் ஒரு புகார் மனு ஒன்று கொடுத்திருக்கிறார். இந்த புகார் மனுவில் தன்னுடைய 17 வயது மகனை நள்ளிரவில் 6 போலீசார் வீடு புகுந்து அத்துமீறி தாக்கி அவரை இழுத்து சென்றார்கள். எங்கு சென்றார்கள் என்ற விவரங்களை எதுவும் தெரிவிக்கவில்லை. இதையடுத்து எனது மகனை பல்வேறு இடங்கள்ல பல்வேறு காவல் நிலையங்கள் நான் தேடினேன். ஆனா எந்த ஒரு தகவலும் கிடைக்க வரல. இந்த நிலையில நேற்று மதியம் காயத்தோட எனது மகன் வீட்டுக்கு வந்தாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது பொய்யான புகார்ல என்ன அடிச்சிருக்காங்க போலீசார் அப்படின்னு சொல்லி அவர் மகன் தெரிவிச்சிருந்தாரு. இதையடுத்து அந்த 17 வயது சிறுவன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று அவரது தாயார் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுத்திருந்தாங்க. இந்த புகார் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தென் சென்னை கூடுதல் ஆணையர் சங்கர் தலைமையிலான ஒரு தனிப்படையினர் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். துறை ரீதியான விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. கண்ணகி நகர் முதல் கட்டமாக கண்ணகி நகர் காவல் ஆய்வாளரை பிடித்து விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். அன்று சம்பவம் நடைபெறும் அன்று அவர் இரவு பணியில் இருந்திருக்கிறார். நீங்கள் தான் அந்த வாகனத்தில் சென்றீர்களா, யார் யாருக்குடன் சென்றார்கள் என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இது தொடர்பாக கண்ணகி நகர் காவல் ஆய்வாளர் முற்றிலுமாக மறுத்திருக்கிறார். நான் அந்த வீட்டிற்கு செல்லவில்லை, எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று தெளிவாக விசாரணையில் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அந்த காவல் நிலையத்தில் இரவு பணியில் எத்தனை காவலர்கள் இருந்தார்கள், அவர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் காவல் ஆய்வாளரின் ஓட்டுநரிடமும் தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இதில் சம்பந்தமாக அனைவருமே என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த வீட்டிற்கு நாங்கள் செல்லவில்லை என்று கண்ணகி நகர் காவல் நிலையத்திலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அவரது தாயார், அந்த சிறுவனின் தாயாரிடம் காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தும் போது மயிலாப்பூர் காவல் நிலையத்திற்கு உங்கள் மகனை பாருங்கள் என்று அந்த பிடித்து சென்ற காவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்ச்சியாக கண்ணகி நகர் காவல் நிலையத்திற்கு அவர் சென்று பார்த்துவிட்டு அதன் பிறகு மயிலாப்பூர் காவல் நிலையத்திற்கு விசாரிக்கும் போது ஆனால் அங்கேயும் அவரது மகன் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. தற்போது முதல் கட்டமாக அவரது கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல கண்காணிப்பு கேமரா காட்சிகள், அதாவது இவர் மகனை அழைத்து சென்ற பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் எதுவும் இருக்கிறதா என்ற கோணங்களில் தற்போது காவல்துறையினர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். சத்யா.